சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் 12வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் தொழிலாளர்களுக்கு அந்நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயில் வழங்க கேட்கலாம். இஸ்மாயில், தொடர் போராட்டத்தில் சாம்சங் ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில ஒரு எச்சரிக்கையை அந்நிறுவனம் கொடுத்திருக்கு. என்ன ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நிறுவனத்தால? பிரியதர்ஷினி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது தான் இந்த சாம்சங் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர் பணிபுரிந்து வராங்க. இவர்களுடைய 8 கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 12வது நாட்களாக தொழிற்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காலி மைதானத்தில் பந்தல்கள் அமைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு சாம்சங் நிறுவனம் சார்பாக சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளது. இதில் தொழிலாளர்கள் பணிக்கு திருப்ப வேண்டும், இல்லைன்னா அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதிக்கு வேலைக்கு ஆஜராகவில்லை என்றால் அவருடைய அடையாள அட்டையை முடக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் பணிக்கு வரக்கூடிய தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி சட்டவிரோதமாக போராட்ட பந்தலில் அமர்த்துவோர் மீது சாம்சங் தொழிற்சங்கம் சாம்சங் நிறுவனம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்காங்க. தொடர்ச்சியாக 8 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவர்கள் 12வது நாட்களாக அந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 8 கோரிக்கையை நிறைவேற்றும் வரை காலவரையற்ற போராட்டத்தையும் இவர்கள் முன்னிறுத்தி நடத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடும் முனைப்போடு தான் அங்கே ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனாலும் இப்போ எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஊழியர்களுக்கு. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பணிக்கு திரும்புறதுக்கான சூழல் அந்த சூழலோ மனநிலையோ தொழிலாளர்களுக்கு இருக்கா? இப்போ நிச்சயமாக பிரியதர்ஷினி, இவர்களுடைய 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இவர்களுடைய போராட்டம் தொடரும் என ஏற்கனவே இந்த சங்கத்துடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இவர்களும் நீதிமன்றத்தை நாடி உள்ளதாகவும், நீதிமன்றம் மூலமாக நாங்கள் சட்டவிரோதமாக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை எனவும், இந்த போராட்டத்தை சட்டத்தில் என்ன கூறியிருக்காங்களோ அதன்படியே இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்துவதாகவும் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.